ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான சிப்பி சேவ் எப்படி செய்றது தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நம்ம குழந்தைங்க கேட்டாக்கா நம்ம டக்குன்னு செஞ்சு குடுத்துடலாம். வாங்க இந்த சேவ் இப்போ நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஒரு 1 கப் போல நான் மைதா மாவு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில சூடா இந்த ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. இது நல்லா மொறுமொறுப்பா இருக்கிறதுக்கு. இப்ப நல்லா வந்து அந்த மாவு வந்து நல்லா கிளறி குடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்து சாஃப்ட்டா வந்து மாவு வந்து பெசஞ்சாச்சு. இப்ப இத ஒரு 5 நிமிஷம் போல மூடி போட்டு மூடி நம்ம வந்து ரெஸ்ட்ல வச்சிடலாம். இப்ப இது இருக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து சேவ் வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்ப வந்து சேவ் வந்து இந்த மாரி நம்ம வந்து ஷேப் வந்து குடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. கொஞ்சமா மாவு எடுத்து இப்ப இந்த மாதிரி வந்து உருட்டிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி உருட்டுனதுக்கப்புறம், இப்ப இந்த மாரி ஜல்லடை இருந்துச்சுன்னா, அதில வந்து இப்ப நம்ம வந்து வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷேப்க்காக தான். உங்களுக்கு எந்த மாரி ஷேப் விருப்பமோ, அந்த மாரி கூட நீங்க வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இந்த மாரி நான் அச்சு வச்சு எடுத்துருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்ப நான் இன்னொரு டைம் அதே மாரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து, ஒரு கியூப் மாரி உருட்டிக்கணும். லைட்டா. ஒரு சிலிண்ட்ரிக் ஷேப்ல கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாரி உருட்டிட்டு, இப்ப அதில வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது, அந்த அச்சு வந்து நம்ம அந்த மாவுல வந்துரும். பாருங்க இந்த மாதிரி. அத வந்து நல்லா மெலிசா வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க நான் வந்து எல்லா மாவையும் வந்து இதே மாரி அச்சு வச்சு நான் எடுத்திருக்கேன். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சூடான ஆயில்ல வந்து நல்லா போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிரிஸ்பியா மொறு மொறுன்னு வந்துரும். இப்ப இத அப்படியே வந்து நல்லா கலந்து குடுத்து, ஒரு பொன்னிறமா செவக்க வேக வச்சு எடுத்துக்கணும். இத அப்படியே நல்லா கலந்து கலந்து குடுத்து வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக வைங்க. அப்பதான் உள்ளலாம் நல்லா வெந்து வரும் நமக்கு. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வந்து வெந்து வந்துருச்சு. கடைகள்லலாம் சேவ் வந்து நம்ம வாங்கி சாப்ட்டுருப்போம். அத விட ரொம்பவே வீட்ல நம்ம செஞ்சு சாப்பிடும்போது, நல்லா சூப்பரான டேஸ்ட்ல இருந்துச்சு. கண்டிப்பா வீட்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து கண்டிப்பா எனக்கு வந்து சொல்லுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப அத அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு, இப்ப ஜீரா பாவு வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். 1 கப்பு சுகர் சேர்த்து, 1 கப் தண்ணி வந்து அதே அளவுல சேர்த்துப்போம். சேர்த்து இப்ப சுகர்லாம் நல்லா கரைச்சு குடுத்து, இப்ப 1/2 கம்பி பதம், 1 கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத விட கம்மியான ஒரு பதத்துல வந்து ஒரு லைட்டா பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கும்போது தான் நம்ம வந்து சேவ் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா ரெடியாகி வரும். இப்ப நம்ம வந்து அந்த மாரி பதத்துல வந்து இந்த சுகர வந்து எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப வந்து ஜீரா நல்லா கொதிச்சிட்டுருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான இது. பாருங்க நல்லா லைட்டா அந்த பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த சேவ் வந்து நம்ம இதில சேர்த்துடலாம். இப்ப இந்த சர்க்கரை பாகு வந்து சூடா இருக்கும்போது நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப இது சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தண்ணியா இருக்கிற மாரி தான் தெரியும். அந்த சூடுலாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த சர்க்கரை வந்து நமக்கு நம்ம வந்து கிறிஸ்டல் ஆகி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாவு பதத்தில நம்மளுக்கு வந்து வந்துரும் சுகரு. இப்ப இத வந்து நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி குடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சூப்பரான சேவ் வந்து ரெடி ஆயி வந்துருச்சு. வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாரி நான் அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.